பிரதமர் மோடியை சந்தித்த பாடகரும் நடிகருமான தில்ஜித் தோசன் என்றும் நினைவில் நிற்கும் வகையிலான சந்திப்பு என வீடியோவை பகிர்ந்து பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது 2025ஆம் ஆண்டில் ஒரு அருமையான தொடக்கம் என்றும் மறக்க முடியாத இந்த சந்திப்பில் இசை உட்பட பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியதாகவும் தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி எக்ஸ் பதிவில் தில்ஜித் தோசன் உண்மையிலேயே பன்முகத்தன்மை கொண்டவர் என்றும் இசை, கலாச்சாரம் மற்றும் யோகா என பலவற்றிலும் தாங்கள் இணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ओ कहंदे किथे है तेरा रब दिसदा ही नहीं, मैं कहा अखां बंद कर ध्यान तर महसूस कर, गुरु नानक दा अंग संग है तू ही बस गैर हाजिर. மத்திய பிரதேச மாநிலம் போபால் யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் இருந்து 377 மெட்ரிக் டன் நச்சுக்கழிவுகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அகற்றப்பட்டன. இவை 12 கண்டெய்னர் லாரிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்தூர் அருகே உள்ள பித்தம்பூருக்கு எடுத்து செல்லப்பட்டன. கடந்த 1984ஆம் ஆண்டு யூனியன் கார்பைட் ஆலையில் இருந்து வெளியான விஷவாயு கசிவில் 5479 பேர் உயிரிழந்தும் 5 லட்சம் பேர் கடுமையான உடல்நல பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்டனர். இந்த சூழலில் தொழிற்சாலை நச்சுக்கழிவுகளை 4 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி உத்தரவிட்டது. மணிப்பூர் அருகே இந்தியா மியான்மர் எல்லையில் சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தின் 2023-2024ஆம் ஆண்டு அறிக்கையில் மணிப்பூரின் மோரேவில் இருந்து 9.214 கிலோமீட்டர் நீளத்திற்கு எல்லை வேலிகள் அமைக்கும் திட்டத்தை இந்தியா நிறைவு செய்திருப்பதாகவும் வேலிக்கு இணையாக சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சட்டவிரோத ஊடுருவல்களை கட்டுப்படுத்தவும் நோக்கமாக கொண்டு எல்லையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றுக்குள் தவறி விழுந்த 3 வயது சிறுமி 10 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். கோட்புலி மாவட்டம் கிரட்புரா கிராமத்தில் 700 அடி ஆழம் கொண்ட ஆழ்துளை கிணற்றுக்குள் கடந்த 23ஆம் தேதி 3 வயது சிறுமி செட்னா தவறி விழுந்து விட்டார். தகவலறிந்து பேரிடர் மீட்பு படையினர் மருத்துவ குழுவினரோடு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு முடியாததால் டெல்லி மற்றும் ஜெய்ப்பூரில் இருந்து நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். பிறகு ஆழ்துளை கிணற்றுக்கு அருகே குழி தோண்டி 10 நாட்களுக்கு பிறகு சிறுமி செட்னா மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் சிறிது நேரத்திலேயே அந்த சிறுமி உயிரிழந்தார். சனாதன தர்மத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு எதிராக பாஜகவினர் பேரணி நடத்தினர். கேரளாவைச் சேர்ந்த ஆன்மீகவாதியும் சமூக சீர்திருத்தவாதியுமான நாராயணகுருவின் சிவகிரி மடத்தில் நடைபெற்ற சிவகிரி யாத்திரை மாநாட்டில் பங்கேற்று பேசிய பினராயி விஜயன் சனாதன தர்மம் வர்ணாசிரமத்தை போதிப்பதாகவும் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாகவும் கூறினார். இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தனது கருத்தில் உறுதியாக இருப்பதாக பினராயி விஜயன் கூறியதை கண்டித்து பாஜகவினர் பேரணி நடத்தினர். பஞ்சாப், ஹரியானா மாநில எல்லையில் விவசாயிகள் நடத்தும் போராட்டம் குறித்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மத்திய அரசு கட்டுப்படும் என மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசியிருக்கும் அவர், போராட்டம் நடத்தும் விவசாயிகள் தங்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் உள்ள நிலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் தங்களுடைய கவலையை தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் அமைச்சக அதிகாரிகளுடனும் சிவராஜ் சிங் சௌஹான் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் கடல் சீற்றம் காரணமாக சுமார் 250 மீட்டர் அளவிற்கு கரை சேதமடைந்ததோடு தடுப்பு சுவரிலும் விரிசல் ஏற்பட்டு உடைந்து விழுந்தது. விசாகப்பட்டினத்தில் அடிக்கடி கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரையை ஒட்டிய சாலையில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நீண்ட தடுப்பு சுவர் கட்டப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மீண்டும் கடல் சீற்றமாக காணப்பட்டதால் கடற்கரையில் அரிப்பு ஏற்பட்டு கோகுல் பூங்கா அருகே உள்ள சிறுவர் பூங்காவில் இருந்து சுமார் 250 மீட்டர் நீளத்திற்கு கரை சேதமடைந்ததோடு தடுப்பு சுவரும் இடிந்து விழுந்தது. ஆங்கில
புத்தாண்டை முன்னிட்டு அயோத்தி ராமர் கோவிலில் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை முதல் 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருப்பதாகவும் நேற்றைய பக்தர்களின் வருகையை கணக்கிட்டு பார்த்தால் அந்த எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதாக ராமர் கோவில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய் தெரிவித்திருக்கிறார். கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நதிக்கரையில் சிறப்பு பூஜைகளோடு நடைபெற்ற கங்கா ஆரத்தியில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். இந்த ஆரத்தியை சிறுவர்களும் சிறுமிகளும் ஒருங்கிணைந்து நடத்தினர். இந்த ஆரத்தி ஜனவரி 11 முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் மகா கும்பத்தின் போதும் நடத்தப்படும் என்றும் இதை கண்டுகளிக்க அனைவரையும் வரவேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில வனப்பகுதியில் 4 குட்டிகளோடு தாய்ப்புலி ஆற்றில் தண்ணீர் குடித்துவிட்டு சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் கர்நாடக மாநில வனத்துறைக்கு சொந்தமான ட்ரக்கிங் வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை பார்வையிட சென்றிருக்கின்றனர். அப்போது தாய்ப்புலி ஒன்று தனது 4 குட்டிகளோடு ஆற்றின் கரையோரம் அமர்ந்து தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு குட்டிகளை அழைத்துக் கொண்டு வனத்துக்குள் சென்றிருக்கிறது. இந்த காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் அதை வீடியோ எடுத்தும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கின்றனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.